ஏனே என்னென்ன சேர கணக்கு சரி பண்ணிட்டு இருக்கானே? சேர் கிடையாது, இது வந்து கேஜுவல். அதாவது இப்போ வந்து டிராக்டர்ல கேஜுவல் படி அடிக்காங்களா? ஆமா, இது வந்து மாட்டுக்கு உள்ள கேஜுவல். இது வந்து வேறு முன்னால வந்து வீல் கலப்பை. இது எப்படி பயன்படுத்தும் அப்படின்னா, முன்னால வந்து மாடு கட்டி உழுது கட்டி அடிச்சு போடணும் தெரியுமா? ஆமா, அதெல்லாம் குருவை கலக்கிறதுக்கு இந்த கேஜுவில கட்டி இந்த மாட்டு வீல் கலப்பை போட்டு அடிப்போம். இப்படி உட்கார்ந்து கிடையாது, கட்டிட்டு இப்படி அடிச்சுட்டு இப்படி சும்மா அப்படியே அடிச்சுட்டு போனோம்னா அது நல்லா கிளு கலக்கி நல்லா குருவ கலங்கிடும். சவுதி எல்லாம் குழு நல்லா கலங்கிடும். இது ஒரு சுகமா இருக்கு, நம்ம உட்கார்ந்து கிச்சு அது நல்லா இருக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து கேஜுவில் டிராக்டர் கேஜுவில் எல்லாம் வந்து நிறைய ஸ்பீடா வேலைகள் எல்லாம் நடக்குது. இருந்தாலும் அந்த காலத்துல பாரம்பரிய வழக்கங்கள்ல இருந்த மாடு கட்டி உழுது மரம் அடிச்சு இந்த வீல் கலப்பை போட்டு அடிச்சதுலாம் அது ஒரு காலம். அதெல்லாம் மலையேறி போச்சு. இருந்தாலும் நாங்க அந்த பழைய காலங்கள்ல உள்ள அந்த கேஜுவில வந்து இன்னும் அந்த வீட்டுக்குள்ள நாங்க வச்சிருக்கோம். பார்க்கும்போது நம்ம பழைய காலங்கள்ல நம்ம நடந்த அந்த ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இதை பார்க்கும்போது திரும்ப அந்த மாடு கட்டி உழுது அந்த ஞாபகம், அப்போ மாடு கட்டி உழுது பறக்கி எடுத்து அந்த மாட்டெல்லாம் வந்து வயக்காட்டுக்கு அந்த குளத்துக்கள் எல்லாம் போட்டு குளிப்பாட்டி எடுத்துட்டு மாட்டை பத்திட்டு போய் மாடு மேய்ச்சிட்டு வந்து திரும்ப மாடு கட்டி உழுது சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை. திரும்ப அந்த வாழ்க்கை கிடைக்குமா? எல்லாம் தொலைலங்க தோல்ல தூக்கிட்டு இப்படி நடந்து போவேன். வீட்டுல இருந்து தூக்கி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் அங்க தள்ளி தான் வயல் இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு தோல்ல தூக்கியே கொண்டு போய் அங்க போய் நம்ம மாட்டுல கட்டி அடிச்சு விடுவோம்.